வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனாலும் இது எந்த டேட்டில் யூபிஎஸ்சி இதை கண்டக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத மே 20க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மே 20th வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ எஞ்சி இருக்கிற இந்த காலத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்டடி பிளானை செயல்படுத்தலாங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அகாடமிக் வீடியோஸ் நிறைய போடுங்க, நாங்கள் படிக்கணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே நான் அகாடமிக் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், நிறைய சப்ஜெக்ட்ஸில் போட்டிருக்கேன். பாலிட்டி, எக்கானமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், என்வாயன்மெண்ட், சயின்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். யூபிஎஸ்சின்னு போட்டு அந்த சப்ஜெக்ட் அடிச்சிங்கனாலே வரும், இல்லை வெறும் சப்ஜெக்ட் அடித்தாலே வந்துடும். அது இல்லாமல் ஜென்ரலான வீடியோஸுடைய டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த அகாடமிக் வீடியோஸுடைய லிங்க்கை நான் எப்பவுமே இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் இந்த நடப்பு செய்திகள் அன்னன்னைக்கு நான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த விவகாரங்கள் இருக்கு இல்லையா, இதையே நீங்கள் நோட்ஸாக எடுத்து ஐஏஎஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எழுதினாலே உங்களுக்கு நல்ல மார்க் வரும். அதே போல் நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூலையுமே ஐஏஎஸ் இன்டர்வியூலையுமே அங்கே வரக்கூடிய கேள்விகளுக்கு நான் சொல்கிற அந்த டிஸ்கஷனில் வரக்கூடியதை நோட்ஸாக எடுத்து நீங்கள் அங்கே பேசினீங்கனாலே போதும். நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேனோ அதே ஸ்டாண்டே நீங்கள் எடுங்க. உதாரணத்துக்கு 2 நாள் முன்னாடி டாஸ்மாக் ஷாப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி கேள்விகள் வந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த விஷயத்தை மைண்டில் வச்சு நீங்கள் அப்படியே பேசலாம். இதிலே நல்ல மார்க் கிடைக்கும். அதை தாண்டியும் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை வளர்க்கலாம். அது செய்யலாம். அதை நான் ஸ்டாப் பண்ணலாம், அது செய்யுங்க. ஆனாலுமே நான் சொன்ன அந்த கோர் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அங்கே சொன்னீங்கனாலே போதும். இதை மைண்டில் வைங்க. சரி, இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் விவகாரத்துக்கு நம்ம வருவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு 1.5 மாதம் கிட்ட கேப் ஆகிடுச்சு, முதல்ல இருந்து அந்த வேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதை நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகமே உங்களை ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் உங்களை நீங்களே செக்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் வந்து வேலை செய்ய தான் போகிறீங்க. அப்போது அப்படின்ற மாதிரி நினைங்க. இதை ஆப்டிமிஸ்டிக்காக பாருங்கள். இந்த வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது இதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஐஏஎஸ்ன்றது ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஜாப். ஸோ அந்த பாதையை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ நம்ம அதை மதிப்பு செலுத்தணும். அதுக்கான முயற்சியை நான் போடுறேன் அப்படின்னு இதை ஆப்டிமிஸ்டிக்காக பாருங்கள். நீங்கள் அன்னன்னைக்கு நீங்கள் உங்கள் படிப்பை சரியாக படித்தாலே நீங்கள் ஐஏஎஸ் பாதையில் சரியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இதை நீங்கள் மனசில் வைங்க. அந்த உத்வேகத்தை, அந்த மோட்டிவேஷனை நீங்களே தான் கொண்டு வரணும். இதை யாரும் வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்ய முடியாது. இதை நீங்கள் மனசில் வைங்க. இதை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் வந்துடும். இதுதான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லுவேன். அப்போது ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் இன்டர்ன் லீட்ஸ் டு மோர் ப்ராக்டிஸ். இது ரெண்டாவது விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வருது. இப்போ எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க, போஸ்ட்போன் பண்ணுறதுனால எக்ஸாம் கஷ்டமாக போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் காதில் வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு மட்டும் எக்ஸாமை அவங்க கஷ்டமாக்க மாட்டாங்க. எழுத போகிற எல்லா 6 லட்சம் பேருக்கும் அது கஷ்டமாக தான் ஆக போகிறாங்க. உங்களுக்கு கஷ்டம்னா மிச்சம் இருக்கவங்களுக்கும் கஷ்டம் தான். அப்போ ஓவரால் பெஞ்ச் மார்க் டிஃபிகல்ட்டி லெவல் 1 தான். இதெல்லாம் காதில் வாங்கவே கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாட்கள், ஸோ ரஃபாக இன்னும் 2 மாதம் இருக்குன்னு வைப்போமே. இந்த 2 மாதத்தில் நம்மளுடைய ஸ்டடி பிளானை நம்ம எப்படி வைக்கலாம், நம்ம எப்படி பிளான் பண்ணலான்றதை பார்ப்போம். நான் அதை பற்றி ஏற்கனவே சொன்னேன் ஒரு 2-3 வாரம் முன்னாடி. அதையே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மணி நேரம் உங்களுடைய ஸ்டடி டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 4.5 மணி நேரத்தை நீங்கள் ஸ்டாண்டர்டான சப்ஜெக்ட்ஸ், கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒதுக்கணும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், என்வாயன்மெண்ட், பாலிட்டி இதுக்கெல்லாம் ஒதுக்கணும். இந்த 4.5 மணி நேரம் அப்படிங்கிறத 3 மெயின் சப்ஜெக்ட்ஸாக எடுத்துங்க. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துங்க. மெயினாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணணும். இது செஞ்சால் தான் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். அந்த கேள்வியை நம்ம படித்து புரிஞ்சு இன்டர்பிரேட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏற்கனவே படித்ததை மறுபடியும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரிவைஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் இன்னும் இருக்கக்கூடிய 2 மாதத்தில் 2 ரிவிஷனாவது பண்ணிடணும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும். 3ஆவதாக ஒரு ரிவிஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இதை நீங்கள் மனசில் வைக்கணும். ஒரு நாளைக்கு 3 கோர் சப்ஜெக்ட்ஸ், 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாற்றி மாற்றி படிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, போர் அடிக்குதுன்னா அடுத்த சப்ஜெக்ட் போயிடுங்க. 1.5 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு செய்தி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் பண்ணுற தப்பு, வருஷம் ஃபுல்லாக படிக்கிறதே அந்த நடப்பு செய்திகள் தான். அப்போது இதனால் பாஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன, நடப்பு செய்திகள்ன்றது ஒரு பகுதி தான். அது மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸ்டாட்டிக் சிலபஸில் நிறையா இருக்குது. அது இதை எப்போ படிக்கிறது? நிறைய பேர் நெட்டில் இருந்தே படிக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க படிக்க அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். அவ்வளோத்தையும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சிலபஸோ சிலபஸ்க்கு தேவையான நடப்பு செய்திகள்லாம் நம்ம படிக்கணும். இதுதான் நான் ரெகுலராக சொல்லிட்டு வரேன் என்னோட வீடியோஸில். இந்த தப்பை செய்யாதீங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நீங்கள் நடப்பு செய்திகளை படித்தா போதும். ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து படிங்க, நியூஸ் பேப்பர்லேருந்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸே மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். அதையும் நீங்கள் கவனத்தில் வைங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சா,
1 மணி நேரம் சிசாட் டெய்லிக்கும் கண்டிப்பாக சிசாட் படிக்கணும். சிசாட் ஸ்பீடும் ப்ராக்டிஸும் தான் முக்கியம். இதில் பெருசாக இன்டெலிஜென்ஸ் நாலேஜை தாண்டி ஸ்பீடு ப்ராக்டிஸ் இதுதான் அதுக்கு தேவை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் சிசாட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும். மேக்ஸ் கம்ப்ரன்ஷன் எல்லாம் சேர்த்து குறைஞ்சபட்சம் 10 கொஷின். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மேக்ஸில் வீக், இங்கிலீஷில் வீக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 1 வருஷம் சொல்லுவாங்க, 2 வருஷம் சொல்லுவாங்க. சொல்கிற நேரத்தில் அன்னன்னைக்கு ஒரு 5 சம்ம போட்டாலே அதில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அப்போ இதை செய்யணும். நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. வீக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வீக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் வீக்கு. மேக்ஸில் வீக்குன்னு சொல்கிற நேரத்தில் அன்னன்னைக்கு ஒரு மேக்ஸில் சப் டாபிக் எடுத்து 10 சம் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. உங்களை வீக்குன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. இங்கிலீஷில் வீக்குன்னு சொல்கிறது பதிலாக அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து 2 மாதம் படித்தா இங்கிலீஷில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதனால் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். இது இல்லாமல் நீங்கள் டெய்லி ஸ்கெடியூல் என்ன பண்ணணும்னா டெய்லிக்கும் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அட்லஸை படிக்கணும். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் அட்லஸ் எடுத்துக்கணும். அட்லஸ் எடுத்து இப்படியே பார்த்தோம்னா மனசில் ஏறவே ஏறாது. வரைஞ்சி படிக்கணும். இன்னும் அப்போ என்ன வரைஞ்சி படிக்கணுமா, அது ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னா அட்லஸில் இருக்கிற மாதிரியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரிலாம் வரைய வேண்டாம். சிம்பிளாக வரையணும். இந்தியா மேப்பை வரைஞ்சி பிளாட் பண்ணணும். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் பொலிட்டிக்கல் ஃபீச்சர்ஸும் நம்ம பிளாட் பண்ணணும். அதே போல் தான் வேர்ல்டு அட்லஸ்க்கும், அதாவது வேர்ல்டு மேப்புக்கும் இதே தான் பண்ணணும். டெய்லிக்கும் ஒரு 15 நிமிஷம். அட்லஸ்லேருந்து நமக்கு வந்து ஜியோகிரஃபியில் வரும் கேள்விகள். இதில் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா ஒரு 2-3 கேள்வி டேரெக்டாக அதுலேருந்தே வர வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் எடுத்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதை அப்படியே சால்வ் பண்ணிடணும், சாதிச்சணும்னு பார்க்காதீங்க. அதே கேள்வி இந்த வருஷம் வராது. ஆனால் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த மாதிரி கேள்வி வருது, எந்த மாதிரி ட்ரெண்டில் வருது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஜியோகிரஃபியில் ஒரு கேள்வி வருது, பிரம்மபுத்திரா ரிவரை பற்றி ஒரு கேள்வி 3 வருஷம் முன்னாடி வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அது வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த வருஷம் வேறு ஒரு ரிவரை பற்றி வரலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு வரும். அதே போல் என்வாயன்மெண்ட்டும் அந்த மாதிரி தான். 2 வருஷம் முன்னாடி பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி கேள்வி வருது அப்படின்னா இந்த வாட்டி மறுபடியும் அதே வரதுக்கு வாய்ப்பு கம்மி. வந்தாலும் இன்டைரக்டாக தான் வரும். ஆனால் லேட்டஸ்ட் காப் மீட்டிங்கை பற்றி அதில் வரலாம், இந்த வருஷம் வரலாம். அப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் செய்யணும். ஸோ நான் சொன்ன இந்த டெய்லி ஸ்கெடியூலை நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சரியாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை வெளியிடுங்க. இன்டர்நெட்டுக்குள்ளே யூடியூப்பில் போய் தேவையில்லாமல் ஒரு நாளைக்கு யாராவது மேஜிக் மாதிரி சொல்லிடுவாங்களா, ஷார்ட்கட் சொல்லிடுவாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த எக்ஸாமுக்கு மேஜிக் ஷார்ட்கட் டிப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல படிக்கணும். அந்த நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. அதுதான் சொல்லப்போனால் டிப்ஸு, ஸ்மார்ட் ஒர்க்கு. ஆனால் நீங்கள் 95% கேண்டிடேட்ஸ் இந்தியாவில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன், டிப்ஸ் வாங்குறேன்ற பேரில் படிக்கிறதே கிடையாது. பிரோஜனமில்லாத விஷயத்த நெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து செய்யாதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு டீச்சராக நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதெல்லாம் இல்லாமல் லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் என்னென்னா குறைஞ்சது ஒரு மாடல் டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி. அகாடமியில் நீங்கள் ஏற்கனவே சேர்ந்துருந்தால் அங்கே அந்த மாடல் டெஸ்ட் எடுங்க. அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் கூட எடுக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட்ஸ் ஃப்ரீயாக நடத்துவாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே இப்போ நிறைய இந்த ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் வருது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாடல் டெஸ்ட் எடுக்கணும். எக்ஸாம் ஒரு வாரம் இருக்கிற டைமில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். யூபிஎஸ்சியோட ஃபார்மேட்லேயே வைப்பாங்க, அகாடமிஸ்லாம் வைப்பாங்க. அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 மார்க் டெஸ்ட் எடுங்க. 3 எடுத்திங்கன்னா நல்லது, குறைஞ்சது 2 எடுக்கணும். அந்த கடைசி ஒரு வாரத்தில் எடுக்கணும். ஆனால் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மனசில் வைங்க. தேவையில்லாத சிந்தனைகள் வேணாம். பாசிட்டிவாக இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக படிச்சுட்டு போகவே முடியாது. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் படித்ததை வச்சு, நம்ம அறிவை வச்சு, நம்ம சிந்தனையை வச்சு, நம்மளுடைய அந்த டெடிகேஷனை வச்சு, நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு தான் அந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியும். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே நீங்கள் அதை கண்டிப்பாக சாதிச்சிடலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த 2 மாத காலகட்டத்தை நீங்கள் சாதகமாக யூஸ் பண்ணி இது ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சி இந்த அடிஷ்னல் இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.